சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் சிவா. நவரசா படத்தில் சந்தோஷ் சிவனோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சிவா, ராவணன், துப்பாக்கி உட்பட பல திரைப்படங்களில் அவரோடு பயணம் செய்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். நூற்றி 50க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களை உருவாக்கியுள்ள சிவாவுக்கு நல்லதொரு அடையாளத்தில் பல விருதுகளையும் பெற்றுத்தந்த படமாக சாந்தகுமாருடைய இயக்கத்திலே உருவான ரசவாதி திரைப்படம் அமைந்தது. அடுத்து இயக்குநராக களமிறங்க காத்து கொண்டிருக்கின்ற சிவா தன்னுடைய திரைப்பயணத்தில் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன், இயக்குனர் மணிரத்னம், விஜய், விக்ரம், ஐஸ்வர்யா ராய் ஆகியோரோடு தான் பயணித்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. ஒளிப்பதிவுத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? ஒளிப்பதிவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கும் போது இனிஷியலாக ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து ஓவியமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ ஓவியமில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆதர்ச ஒளிப்பதிவாளர் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் யாராவது இருந்தாங்களா? அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷ் சிவன் சார் தான் என்னோட குரு. ஆமாம். ஸோ அவரோட படம் வந்து சாம்ராட் அசோகா வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்க்கும்போது அப்படியே பெயிண்டிங் தான். ஒளிப்பதிவுத்துறையில் விருப்பம் இருக்குது, எப்படி அதுக்கான முயற்சியை மேற்கொண்டீங்க? அதுக்கான முயற்சி அப்படிங்கும் போது ஒரு 1 இயர் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் படித்தது சார். படிச்சுட்டு அதுக்கப்புறமா சாரை மீட் பண்ணி உடனடியாக உங்களை ஏற்றுக்கிட்டாரா உதவியாளர் அவர்? அது ரொம்ப லக்கியான விஷயம் சார். ஆக்சுவலாக முதலாக ஒளிப்பதிவுத்துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்போ அமைச்சது? ஒளிப்பதிவு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் கட் பண்ணால் ராவணன் சார். ஒளிப்பதிவு அப்படின்றத பற்றி என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படத்தில் பணியாற்றும் போது? ஒரே பதிலாக சொல்கிறதுங்கிறது கஷ்டம். பட் ஸ்டில் அது எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா மணிரத்னம், சந்தோஷ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். அந்த ராவணன் படத்துடைய படப்பிடிப்பின் போது எங்கெல்லாம் உங்களை அவங்க ஆச்சரியப்படுத்தினாங்க? ஒரு நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அடுத்த நாள் வந்து சின்ன ஒரு மலைவாசி மாதிரி ஒரு நடிக்கணும் மக்கள்லாம். ஸோ அப்படி நடிக்கணும் அப்படிங்கும் போது எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். லஞ்ச் சாப்பிடும் போது சந்தோஷ் சார் வாஸ் டெல்லிங், நான் நின்றுட்டுருக்கேன், பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஹி வாஸ் டெல்லிங் லைக் சிவா அண்டால் இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அப்படின்ட்டார். ஒளிப்பதிவில் அது மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் ஆச்சரியப்படுத்தினார்? சாலக்குடியில் ஷூட் பண்ணும்போது விக்ரம் சாருக்கு ஒரு டைலாக் ஆக்சுவலாக, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5 தலை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5 தலை, இந்த 10 தலையில் நான் எந்த சத்தத்தை கேட்போம் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு டைலாக் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன் மானிட்டரை பார்க்கும்போது அப்படின்னா, ஐ வாஸ் திங்கிங் லைக் அந்த படத்தில் நடித்த ஐஸ்வர்யா ராய், விக்ரம் இவங்களோடலாம் பழகக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சுதா? அமைஞ்சுது சார். ஆக்சுவலாக எல்லா ஆக்டர்ஸோடையுமே நல்லா பழகிற ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் சர்ப்ரைசிங்லி வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனது அபிஷேக் பச்சன் சார். வந்தால அவர் என்ன பண்ண, ஹே லம்பிவாலா, வேர் இஸ் தட் கை, ஐ வாண்ட் டு see that guy, come let me see who is the taller one. தென் லைட் மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, அபிஷேக் பச்சன் சார்லாம் ஹைட் இல்லை, நம்ம சிவா ஹைட்டு கண்டோம், செம்மப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மணிரத்னம் சொன்ன உடனே நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நடிப்பில் ஆர்வம் இருந்ததா? நடிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறத விட என்னென்ன சார், நமக்கு வந்து நடிப்பு, கவிதை, இசை இதெல்லாம் தாண்டி என்னெல்லாம் தெரியும்? ஆக்சுவலாக டீம்லேயே ஒரு சில பேர் கேட்பாங்க, சிவா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. எல்லாமே பண்ணுறது ஒருத்தர் தான், நம்ம அதில் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் ஜென்ரலி என்னென்னா, ராவணன் படத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் வந்து துப்பாக்கி. அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது க்ளீன் கமர்ஷியல் சார். க்ளீன் கமர்ஷியல். அண்ட் என்னென்னா, ஷூட் பண்ணும் போதே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் சார் என்ன சொல்லுவார்னா, வி ஹவ் டு மேக் எவ்ரிதிங் வெரி ஸ்டைலிஷ். அண்ட் அது ஒரு மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு
இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அலெக்ஸா கேமராவில் ஷூட் பண்ண படம் துப்பாக்கி தான். ம். ஸோ அந்த கேமரா வந்து இங்கே சென்னை வரும்போது ஐ டிட் த டெஸ்ட் அண்ட் கேவ் த ஃபுட்டேஜ் டு சார். ரீசெண்டாக மேட் கம்பெனிங்கிற வெப் சீரிஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். பிரசன்னா அண்ட் சரண் சார்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் கேமரா வச்சுட்டு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டுடியோவில் ஒரு 50-60 லைட் இருக்குது. நான் ஒரு கார்னரில் லோ பேஸ் வச்சு இப்படி உட்காந்துருக்கேன். சரண் சார் இப்படி உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக பார்த்து சிவா சார் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சார் இது ஆக்டர்ஸ்க்கு மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்களா, ஐ ஹாவ் திஸ் ஹேண்ட் சைன் ஹேபிட் அண்ட் ஐ யூஸ் த லேசர் லைட். ராவணன் படத்தில் வந்து விக்ரம் உங்களோட நெருக்கமாக இருந்த மாதிரி விஜய் இருந்தாரா துப்பாக்கியில்? டக்குன்னு சந்தோஷன் சார் வந்து சிவா ஐ நீட் 4K பார்தேர் அப்படின்ட்டு ஷோ திடீர்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடி போயிட்டு யார்கிட்ட சொல்லாமன்னு பார்த்தா எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சரி நம்மளே போய் பண்ணிடலாம்னு, ஆனால் இங்கே வாங்க நான் 4K பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுவோம் இல்லையா ஸ்பாட்டில். ஓடிட்டு சேரில் யாரோ உட்காந்தாங்க, டம்முன்னு இடிச்சிட்டேன். பார்த்தா விஜய் பார்த்துட்டு எப்படி இருந்தது சந்தோஷ் சிவனுக்கும் முருகதாஸுக்குமான ரேப்போர்ட்? மணி சாரும் சந்தோஷ் சாரும் பார்க்கும்போது ஒரு பவுலர் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி ஒரு ஜோன், இப்படி போடு இப்படி பண்ண அப்படி முடிஞ்சோம். அந்த ஒரு பயங்கரமான பாண்ட் எல்லாருக்குமே தெரியும். இது நியூ காம்பினேஷன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருந்ததுன்னா, சந்தோஷோட மிக நீண்ட நாட்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சந்தோஷ்? எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் அவரோட மைண்டு திங்கிங் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதோட ஸ்பீட் நம்பராக சொல்லணும்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. அது வந்து ஒரு 4 லேயரில் போகும். மியூசிக்கில் பண்ணும்போது 4-5 ஒரு 10 லேயர் 20 லேயர் போகிற மாதிரி 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நிறையா லேயரில் யோசிச்சுட்ருப்பார். அதனால் சம்டைம் அவர் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஒளிப்பதிவாளருக்கு குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டார் அவர். நீங்கள் அடுத்து என்ன பண்ணீங்க? அடுத்து வெளியில் வந்தோடனே முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்ஸ் தான் சார் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஆட்ஸோ நிறையா பண்ணிவிட்டு அந்த ஜோன்லேயே நிறைய பேருக்கு ஒர்க் பிடிச்சி. எப்படி அமைஞ்சது ரசவாதி பட வாய்ப்பு? சரி, நமக்கு மைண்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது, பட் அதுக்கான கேன்வஸ் வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான் தர முடியும். அப்படிங்கும்போது அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு கேஷினோ தேட்டரில் ஒரு ஷோ நடந்துட்டு அவர் பார்க்கிங்கில் வந்து வண்டி எடுக்க வந்தார். அப்போ போய்ட்டு மகாமுனி பற்றி இப்படி பேசிகிட்டே இருந்தேன். பேசும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு நீங்கள் பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னாரு. டக்குன்னு கையை பிடிச்சோன்னே எனக்கு என்னென்னா மகாமுனி பற்றிலாம் டெப்த்தாக டெக்னாலஜிலாம் பேசுகிறவங்க ஒரு மாதிரி செலுத்துருச்சு. ஒளிப்பதிவு துறையில் அடி எடுத்து வைத்த போதே உங்களுடைய கோல் அப்படின்றது டைரக்ஷனை நோக்கி தான் இருந்ததா? அப்படி கோல்டுன்னு இல்லை சார், ஏன்னா பேபி ஸ்டெப்ஸுங்கிறது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸோ குழந்த மாதிரி அப்படியே தவழ்ந்து எங்கே போகிறோமோ அப்படியே போகலாம், அல்லது நதிமேல் இலை போல் அப்படியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞனாக இந்த சினிமாவில் அடி எடுத்து வைத்து ஒரு ஒளிப்பதிவாளர் ஆனோம்னு நினைக்கிறவங்க, டைரக்டர் ஆனோம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி சார் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் சார். ஆக்சுவலாக